உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதை காட்டிலும் இந்த வேத வாக்கியங்களை நன்றாய் வாசித்து படித்து கற்று அதில் இருக்க அந்த வசனத்தின் அந்த கருத்துக்களை உண்மையாய் கிரகித்து நம்முடைய இருதயத்தில் வைக்கும்போது தான் அந்த வசனம் நமக்குள்ளே பலனை கொண்டு வருகிறது. கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொல்லும்போது இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் ஆமாம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அதாவது அதில் தியானம் பண்ணுறதை பற்றி சொல்லுது. நமக்கு நிறைய பேருக்கு நிறையா வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோம். மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் அவ்வப்போது கர்த்தர் ஞாபகப்படுத்தும் போது அந்த வசனத்தை நினச்சி பார்த்து இந்த வசனத்தில் இருக்க இப்போ நமக்கு என்ன கர்த்தர் சொல்கிறாரு, இதன்படி நம்ம என்ன பெற்றுக்கொள்ளணும்னு அதை நாம் உணர்ந்து பார்க்கறதுக்கு ஒரு டைம் நாம் எடுக்கணும். கர்த்தர் யோசுவாட்ட சொன்னார், இந்த வசனங்கள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்பொழுது நீ புத்திமானாக நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த வசனங்களை நான் வாயிலே வச்சுருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கணும். நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், உன் வழியையும் வாய்க்கப்படுவாய். கர்த்தர் சொல்கிற வழி சுய புத்தியிலே சாயாமல் அப்படி சொல்லியிருக்கு. உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரின் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். அவர் ஒரு பாதையை செவ்வாய்ப்படுத்தும் போது அதை நம்ம உண்மையாகவே பிடித்து கொள்ளுகிறதுக்கு இந்த வசனங்களை என்ன வார்த்தையை சொல்லி இதை நடத்துகிறாரோ அதை பிடித்து கொண்டிருக்கிறது அவசியம். ஆதலால் இந்த வசனங்களை தியானம் பண்ணுவது அவசியம். அந்த தியானம் பண்ணுவதற்கு முதல்ல பைபிளில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியணும். ஒரு காலத்தில் நான் பைபிள் வாசித்தேன், என்ன தான் எழுதியிருக்குது பார்த்துருவோம். நான் இந்து பின்னணியில் வந்தேன்னா அங்கே வந்து பார்த்தோன்னே இதில் என்ன தான் எழுதியிருக்குது பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அதை வாசிக்க ஆரம்பித்தேன். அதை வாசித்த போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஒரு வார்த்தை, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கடவுளை பார்க்கலான்னு இன்றைக்கி உலகமெல்லாம் சொல்லுது, கடவுளை பார்க்க முடியாதுன்னு. கிறிஸ்தவங்களும் சொல்கிறாங்க கடவுளை பார்க்க முடியாதுன்னு. ஆனால் அவர் என்ன பண்ணார்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை, பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தரிசிக்கலாம், பார்க்கலாம். சரீர கண்கள் இல்லை, ஆவிக்குரிய கண்கள். நமக்கு ரெண்டு விதமான காரியங்கள் உண்டு. ஒன்று சரீர கண்கள், இன்னொன்று ஆவிக்குரிய கண்கள். மனுஷன் ஆவியாக இருக்கான், ஆவிக்கு கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் இருக்குது. அப்போ அந்த ஆவியோடைய கண்களில், ஆவிக்குரிய கண்களில் தேவனை பார்க்கறத பற்றி, தியானிக்கிறத பற்றி, நீங்கள் எதை தேடுறீங்களோ அதை பற்றி உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பாரு. பணத்தை தேடினா பணத்துக்கான வெளிப்பாட்டை கொடுப்பாரு. நல்ல பொண்ணு நம்ம நல்ல மாப்பிள்ளைன்னு தேடினா அதுக்கேற்றமான வெளிப்பாட்டை அவர் கொடுக்குறாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ ஹியர் ஐ ஆம்ங்கிறார், நாங்கள் இருக்கிறேன்றார், இருக்கிறவராகவே இருக்கிறேங்கிறார். உனக்கு என்ன வேணுமோ அதை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் தான் இந்த சமாரியா ஸ்திரீ கிறிஸ்துவ தேடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளை பற்றி எல்லோரும் ஊரில் எல்லோரும் குறைவாக தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆட்கள் படம் வரைகிறப்ப கூட சமாரியா ஸ்திரியை ஒரு கிழவி மாதிரி போட்டு வரைஞ்சிருப்பாங்க. அவள் கிழவியாவாக இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை. ஏசுனார பெரிய தாடி இடி வச்சு வயசான கிழவனாக போட்டு வரைகிறாங்க. என்ன இந்த ஆட்களுக்கு ஒரு அறிவுமே இல்லையா? அதாவது வேதத்தை வாசிச்சிருந்தா அவர் எவ்வளோ அழகானவர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. அப்போ அழகாக வரைஞ்சிருப்பாங்க.
யோவான் ஸ்நானம்னு ரொம்ப பிச்சைக்காரி மாதிரி கேவலமாக வரைஞ்சி விட்டு வச்சுருப்பாங்க. சினிமாவில் இப்போ எடுக்கும்போது கூட யோவான் ஸ்நானம் அப்படி தான் எடுத்திருக்காங்க. என்ன ஆளுங்க! ஆனால் வசனத்தை வாசித்தா எது எப்படி அப்படின்னு நல்லா தெரிஞ்சிடும். இந்த வசனத்தை எப்படி ஒரு வருஷத்துக்குள்ளே பைபிள் முழுசையும் வாசிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் போட்டு அதை பற்றி இவர் என்னமோ சொல்ல போகிறாரு, கேளுங்க. அதை வாசிப்பேன்னு சொல்கிறவங்களுக்கு காப்பீஸ் கூட எடுத்து கொடுப்போம் நாங்கள். ஓகே, ப்ளீஸ் கம். யாரெல்லாம் இப்படி வாசிக்கணும்னு தீர்மானிக்கிறீங்களோ இருக்கீங்களா? அடையப்பா, சரி. அடுத்த வாரம் வரும்போது அந்த பிளானை காப்பீஸ் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். நீங்கள் வீட்டில் வச்சு பார்க்கலாம். இப்போதைக்கு பார்க்கணுமா? இன்னொரு தடவை கை தூக்க சொல்லவா? இன்னொரு தடவை கை தூக்குவீங்களா? எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு பார்க்கணுமா? சரி, 100 இருக்குமா? 120 இருக்குமா? சரி, ஓகே, ரைட் வை. காப்பீஸ் எடுக்கணும், எத்தனைன்னு பார்த்து எடுக்க. சரி, இப்போதைக்கு இந்த அடுத்த 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வர்றதுக்குள்ளே இவர் போட்டிருக்கிற கணக்குப்படி 6 மாத கணக்கு, 6 மாத கணக்கில் 11ஆம் தேதி 10ஆம் தேதி நீங்கள் முடிக்கிறப்ப ஆதியாகமம் 47:50 ஆதியாகமம் முடியுது, யாத்ராகமம் 1 ஆரம்பிக்குது, மத்தேயு 14வது வசனம் வரை 14வது அதிகாரம் வரைக்கும் போகுது. வாசிச்சுக்கோங்க. 2-3 நாள் தாண்டி போயிட்டோம், பரவாயில்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து வாசிங்க. வில் பிக்கப். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சரி, எல்லோரும் எழுந்து ஒரு பாடலை பாடி உட்காரலாமா? இப்போக்கு இல்லைனாலும் அடுத்து கேள்விப்படுறப்ப வந்து என்கிட்ட வாங்கிட்டு போகலாம். ஓகே, இது அங்கே மெர்சிக்கும் போகலை, இது அதனால் திருப்பி கொடுக்குறோம். மெர்சிக்கு நான் 2000 கொடுத்துட்றேன் நான். ஓகே ஓகே இன்றைக்கான வசனத்தை கேட்கலாமா? அவர் என்னமோ சொல்ல போகிறாரு, கேட்கலாமா? ஏதோ சும்மா இல்லை, அவர் என்னமோ சொல்ல போகிறாரு. வெயிட் ஃபார் காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வசனத்தை ஆசையாக கேட்க இருக்க அந்த மனது இருக்கிறதே, அது அந்த வசனத்தை பிடிச்சிக்கும், அது உள்ள இருதயத்தில் வேலை பார்க்கும், அது உங்களை நன்மை அனுபவிக்க பண்ணும். தேவனுக்கு இந்த பூமியில் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு அந்த மலை மேலே இருக்க போய் எடுத்துக்க, இல்லை 4 மலைகளை தாண்டி அங்கே என்னமோ வச்சுருக்கேன் போய் எடுத்துக்க, அப்படி சொல்லலை. உங்களுடைய இருதயத்தை தான் அவர் பரிசுத்தம் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், அவர் உங்கள் உள்ளே தான் தங்கியிருக்கிறாரு. உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற அவர் என்ன பேசுகிறாரோ அதை கவனிக்க நீங்கள் ஆயத்தமாயிட்டீங்கன்னா எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்ளுவீங்க. அதனால் இப்போ இதை நான் வழக்கமாக சொல்லுவேன், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, ஆமாம், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு. அப்போ இன்னொரு வசனத்தை சேர்த்துக்கிறலாம். எல்லா காவலோடு உங்களுடைய இருதயத்தை காத்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அதற்குள்ளிருந்து உங்களுடைய உள்ளத்துக்குள்ளேருந்து தான் ஜீவ ஊற்று வரப்போகிறது. உங்களுடைய உள்ளத்துக்குள்ளேருந்து தான் அந்த ஆசீர்வாதம் வரப்போகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிறத விசுவாசிக்கிறத பற்றி எழுதியிருக்கு. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து வேறு எங்கேயும் இருந்தில்லை, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அப்போ நீங்கள் விசுவாசித்தா ஜீவ தண்ணீருள்ள நதிகள், ஜீவன், ஆசீர்வாதம் உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதா இருக்கிறது. அங்கே இருந்து இறங்கி வைக்கலாம், இறங்கி வரும், இலக்கம் இறங்கி வா, உள்ளே இருக்குது. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அதனால் அவர் உள்ளே தான் இருப்பார். இந்த உலகம் ஆதாமுடைய பாவத்து நிமித்தம் உலகமே சபிக்கப்பட்டு போய்விட்டது, பூமி சபிக்கப்பட்டு விட்டது. அது தன்னுடைய பலனை கொடுக்க முடியலை.
ஆனால் பலன் எங்கேருந்து வரும்? அது உங்களுடைய உள்ளத்திலிருந்து. ஏன்னா இதுதான் தேவனுடைய ஆலயம். உங்களுடைய சரீரம்தான் தேவனுடைய ஆலயம்னு இருக்குது. உங்களுடைய மனது தான் தேவனுடைய ஆலயம். அதெல்லாம் பேசுகிறாரு. ஆதலால் நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதை பக்குவமாய் காத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ 10 பேர் 1000 பேர் இருந்தாலும், ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஆள் என்னமோ சொல்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. விசேஷமாக இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறீங்க, எல்லோரும் கசமுசான்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த சமயத்தில் பொண்ணு பையன் லவ் பண்ணுறான்னா அது எந்த கூட்டத்தில் இருந்தாலும் தான் பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கண்டுபிடிச்சிருவானா? கண்டுபிடிக்க மாட்டானா? கேன பயலா? ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கவனே. காரியத்தில் காரியம் என்ன, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகம் எவ்வளவு சத்தங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உள்ளத்தில் வேற எங்கேயும் இல்லை. அங்கே பேசினாருங்க, எனக்கு கேட்கலாம் போச்சுங்க, இல்லை, அவர் உள்ளே, உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பேசுகிறார். அதை நீங்கள் கேட்கும்படி உங்களுடைய இருதயத்தை பக்குவமாய் வைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய உள்ளம் பக்குவமாக இருக்கட்டும். அதற்குள்ளிருந்து அவர் உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார். நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு வந்துடும். நான் அதுக்கு ஜெபமே பண்ண வேண்டாம். நான் எந்திரிச்சோடனே ஆண்டவரேன்னா ஏதோ ஒரு வார்த்தை என்னமோ சொல்லிவிடுறாரு. ஒரு நாளாவது கர்த்தர் ஒன்றும் என்னைக்காவது பேசாத மாதிரி இருந்தால், என்ன ஆண்டவரேன்னு இப்படி பார்த்தா ஏதோ ஒரு வசனம் நமக்கு வருகிறது. தாமதமானால் சரி, எடுத்து பைபிள் எடுத்து வாசித்தா, ஒரு பக்கத்தை வாசித்தா, ஒரு பக்கம் வாசித்து முடிக்கிறதுக்குள்ளே ஏதோ ஒரு வசனம் உள்ளே பேசி விடுகிறது. இப்போ வாசித்து முடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம், ஒரு பிளான் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் தியானம் பண்ணுறது அது வேறு. நீங்கள் வாசித்ததுலேருந்து ஏதோ ஒரு வசனம் உங்கள்கிட்ட பேசியிருக்குமே, அதை நீங்கள் எடுத்து அதை கொஞ்சம் நேரம் யோசித்து, இப்படி சொல்லியிருக்கே, இது சரிதானா, இது நமக்கு வருமா, நமக்கு கிடைக்குமா, கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரா என்று சொல்லி நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் நேரம் யோசித்தா போதும், இன்னும் ஒரு வெளிப்பாடு அங்கே வரும். அது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு உள்ள ஒரு உறுதி வரும். இந்த உலகத்தில் பிசாசு பேசுகிற வார்த்தைகள், ஏகப்பட்ட வார்த்தைகள், சூழ்நிலைகள் மூலமாக ஏகப்பட்ட வார்த்தைகள். பிசாசு நேரடியாக வேறு நம்மக்கிட்ட பேசுகிறான். நீ ஜெயிச்சிருவியோ அப்படின்னு, நீ பாவம்லாம் இல்லாத ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, அது உண்மைதானா அப்படியெல்லாம் எனக்கு சொல்லுவேன். இப்படி பேசி நேரடியாக நம்மக்கிட்ட பேசுகிறதும் இருக்குது, சூழ்நிலைகள் மூலமாக பேசுகிறதும் இருக்குது. ஏறக்குறைய நிறையா சூழ்நிலைகள் மூலமாக கர்த்தர் பேச முடியல. ஏன்னாக்க எல்லாமே கெடுத்து வச்சுருக்கான் பிசாசு. உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் பாவிகளாக இருக்கிறதுனால அவங்க அந்த பிசாசு சொல்கிற வார்த்தைகளை பேசி பேசி அந்த உலகத்தை இன்னும் அதிகமாக கெடுத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த மனுஷன். ஆனால் கர்த்தர் உங்களோட உள்ளத்தில் பேசுகிறாரு. அப்படி இருந்தாலும் அவர் சிருஷ்டிகளெல்லாம் பார்த்தாக்க தேவன் ஒருவர் உண்டு என்று கண்டுபிடிச்சிடலான்னு பைபிள் சொல்லுது. சங்கீதம் 19 முதல் வசனம், வானங்கள் தேவனுடைய, ஆமாம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல், அது என்னங்க, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அப்போ தான் உட்காந்து யோசிக்கிறான். அறிவை தெரிவிக்கிறது. அங்கே சத்தமே கேட்கல, பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஆகிலும் அவைகள் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆனாலும் அவைகளுடைய சத்தம் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது.
ஆகாய விரிவாருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சாக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல இருந்து பராக்கிரமசாலியைப் போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. அவைகள் பொன்னினாலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாக இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அவைகள் நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். என் கண்மலையும் என் பிற்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும். இந்த வசனங்களை பார்க்கும்போது தேவன் சிருஷ்டித்த இவை எல்லாவற்றையும் பார்த்தாலே தேவன் இருக்கிறார், சகலத்தையும் உண்டாக்கினார், நீதிபரர், சத்தியபரர், எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறவர், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவாருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. சத்தமே இல்லையா, ஆனால் அந்த சத்தம் போகுதான். அதை கவனிச்சா, நாம் அதை கவனிக்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நமக்கு விளங்கிவிடும். we have to take time, ஒரு குவாலிட்டி டைம். இப்போ எல்லாம் அவசர கால உலகமாக இருக்குது. அவசரமாக என்ன தேசி சாப்பிட்டு ஓடு, வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, அப்படியெல்லாம் ஆயிடுது. அப்புறம் ஜெபம் பண்ண பைபிள் வாசிக்க நேரம் இல்லைன்னா அந்த நாள் முழுசு நம்ம எதை பார்க்குறோம், எதை கேட்குறோம்? இந்த உலகத்தில் இந்த பிசாசு, உலக மக்கள் அவன் செய்து வச்சுருக்கிற பாவ காரியங்களை தான், அக்கிரமங்களை தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் நமக்கு கர்த்தர் பேசுகிறதும் தெரியணுமே. அப்படியானா காலையில் எழுந்து அவருடைய சமூகத்தில் சற்று நேரம் அமர்ந்து டேக் அ குவாலிட்டி டைம். இங்கே கொஞ்சம் கவனத்தை அங்கேயும் கவனித்து இங்கேயும் கவனித்து அப்படி இல்லை. ஹேவ் அ குவாலிட்டி டைம், தரமான ஒரு நேரம் தேவனுக்கு ஒதுக்க வேண்டும். தரமான நேரத்தை தேவனுக்கு ஒதுக்குற ஆலயம் கர்த்தருக்கு தெரியும். யோசுவா கர்த்தருடைய கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. அவனை பற்றி கர்த்தர் அப்படி சொல்லியிருக்கிறார். தாவீதை பற்றி சொல்லும்போது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படி என்னமோ அவர் சொல்கிறார். நம்ம பேசுகிறது வேற, அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அதை செய்ய. யோசுவாட்ட சொன்னார்ல, இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அப்பொழுது நீ புத்திமானா நடந்துக்கிறவ, உன் வழியெல்லாம் வாய்க்க பண்ணுவ. அப்போ வழியை வாய்க்க பண்ண, புத்திமானா நடக்க என்ன நமக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறாரு. இதை வாசி, இதை கேளு. மொத்தம் 1500 பக்கமாக அந்த பக்கத்தை அந்த அவ்வளோ ரேஞ்சில் இந்த பைபிள் இருக்குது. ஒரு 1500 பக்கம்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவை நியூஸ் பேப்பர் வாசித்த மாதிரி வாசிக்கணும். செய்தி என்ன, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்ன செய்தி பாரு. அதுபோல் பைபிள் எழுதி கொடுத்துருக்குற, என்ன தான் எழுதியிருக்கிறாரு பார்த்துருவான்.
இதில் என்ன தான் எழுதியிருக்கிறார் பார்த்துருவோம் அப்படிங்கிற மனநிலையோடு வாசிங்க, எல்லாமே சுலபமாக விளங்கிடும். அப்புறம் ஒவ்வொன்றையும் ஞாபகம், உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல சில வசனங்களை ஞாபகப்படுத்துகிறாரு. ஓ, இன்றைக்கி இதை சொல்கிறாரு அப்படின்னு நம்ம லெத்தார்ஜிக்காக இல்லாமல் அலர்ட்டாக இருந்து அந்த சூழ்நிலையில் நம்ம காத்துக்கொள்ள, ஜெயமாய் முன்னேறி வர அது நமக்கு உதவுகிறது. கர்த்தர் எல்லாத்திட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரை இதை முதல்ல சொல்லியிருந்தீர்னாக்கா நான் என்னை காத்துக்கிட்டு இருந்திருப்பேன்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பார். அது எதையுமே கவனிக்காமல் சட்டை பண்ணாமல் நம்ம வாட்டுக்கு நம்ம ஆசைக்கு நம்ம வேகத்துக்கு எங்கே ஓடணுமோ, இந்த உலகம் ரொம்ப வேகமான உலகம், ஓடிட்டே இருக்குது. நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு வா போகலாம், ஓடலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அவரை நோக்கி பார்த்து நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். அவரை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை படகுல இயேசு இருக்கணும். காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது, ஆனால் அந்த போட்டில் இயேசு இருந்ததுனால, அந்த படகுல இயேசு இருந்ததுனால அந்த சீஷர்கள் எல்லாரும் அன்றைக்கு காக்கப்பட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கை படகுல இயேசு இருக்கிறாரா? இருக்கணும். அவரை வான்னா வந்துடுவார். அநேகர் வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அவர் வராது இருக்கட்டும், நீ போய் அவர்கிட்ட உட்காந்துக்க வேண்டியதானே. யூ டேக் யுவர் ஓன் ஸ்டெப். போய் அவர்கிட்ட உட்காந்துக்க. அவர் எங்கே தப்பிச்சு ஓடிடுவார். நீ வந்தால் நான் ஓடி போயிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரா? யாக்கோபு பிடிச்சிக்கிட்டான், நீ என்னை ஆசீர்வதிக்காமல் எழுந்திருக்கக்கூடாது. ஏன் இவன் போட்ட ஆர்டருக்கு அவர் உட்காந்துக்கிட்டு போகணும்டா விடியுதா, நான் போகணும்டான்னு இவனை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். நான் போகணும்டா பெர்மிஷன் கொடுறான். அதெல்லாம் முடியாது, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போகக்கூடாது. இந்த விவரங்கள் நமக்கு தெரியுதா? அவர் நம்மளோட உட்கார்ந்துருக்கிறார். நம்ம மனசு அவர்கிட்ட வருதா, இல்லை எங்கேயாவது சிதறி கிடக்கா? இதையும் கவனித்தா அதையும் கவனித்து 10 காரியங்கள் ஒரே சமயத்தில் கவனிக்க வேண்டியிருக்கு பாஸ்டர். ஆமாம், 10 கவனிக்கணும். ஆனால் அவருக்கு கொடுக்குற டைமை நீங்கள் கொடுத்துடணும். அது நீங்கள் எந்த சமயத்தில் அப்படி உங்களுக்கு நீங்கள் உண்டாக்க முடியுமோ உங்களோட வீட்டில் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாப்பில் உண்டாக்கிக்கங்க. சில சமயத்தில் பொதுவாக காலையில் எழுந்திருக்கிற நேரத்தில் கொஞ்சம் முன்னாடி எழுந்துட்டிங்கன்னா, வீட்டில் எல்லோரும் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா அங்கே கர்த்தர் நீங்கள் மட்டும்தான். அதெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் பேசலாம், வாசிக்கலாம். ஜெபம் பண்ணுறது நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறது. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு கவனிக்கணும். அவர் ஒரு பாட்டு பாடி நீங்கள் ஒரு சின்ன கோரஸ் அவரை துதித்து ஒரு கோரஸ் பாடலாம். இதில் என்ன உங்களுக்கு தோணுச்சு? இப்போ வாசிக்கிற ப்ரோக்ராமெல்லாம் வருது, அதை வாசிக்கலாம். அதில் ஏதோ கர்த்தர் பேசுவார், அதை தியானிக்கலாம். அல்லது உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல இந்த வசனம் என்கிட்ட பேசுது, அதை நீங்கள் தியானிக்கலாம். அதை தியானிச்சிங்கன்னா அது உள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளவு அந்த குறிப்பிட்ட வசனத்தை தியானிக்கிறீர்களோ அந்த வசனம் அவ்வளவாய் உங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யும். அது வல்லமையோடு கூட வெளிப்படும். அந்த உள்ள வசனத்தை தியானிக்கும் போது அது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டாக்கிறது. அவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க என்னதாங்க செய்யணும்? எங்கேயாவது போகலாமா? அமெரிக்காவுக்கு, இல்லாட்டினா இமயமலைக்கு போகலாமா? நிறைய பேர் நிஷ்டை பண்ணுறதுக்கு இமயமலைக்கு போகிறேன்றாங்க. நீ போ, குளிரில் கடை. ஆனால் எனக்கே இங்கே வீட்டில் ஒரு மூளை இருக்குது. நான் போய் அவர்கிட்ட அந்த இடத்துல உட்காந்துட்டேன்னா வேறு யாரும் என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நான் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குதுன்னு சிலர் நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க. இது என்னுடைய ஜப இடம். என்னன்னு கேட்டால் அதே ரூமில் தான் அவ்வளோ நேரம் இருந்தாங்க. ஜபம் பண்ணால் திடீர்னு ஒரு மூளை பக்கம் போய் திரும்பி உட்காந்துக்கிடுவாங்க. கர்த்தர் தவிர வேறு ஒன்றையும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த எ ஸ்பெஷல் டைம் ஃபார் காட் அதை நீங்கள் வைக்கணும், வச்சு தான் இருக்கணும். நேரம் இல்லைன்னு வேறு எதுக்கு வேணாலும் நேரம் இல்லைன்னு சொல்லலாம். கர்த்தருக்கு நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது, கூடாது. ஏன்னா இவர் தான் ஆசீர்வதிக்கிறவர்.
இவரை விட்டு அவசரமாக அங்கே ஓடி இவங்களை திருப்திப்படுத்தி சரி எல்லாம் திருப்திப்படுத்தணும். ஆனால் இந்த வேலையெல்லாம் செஞ்சு ஆசீர்வதிக்கிறது இவர் தானே. என்ன எழுதியிருக்கு? சங்கீதம் 127 முதல் வசனம். கர்த்தர் வீட்டை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய வாழ்க்கையை, அதான் அர்த்தம். கர்த்தர் வீட்டை கட்டாராயில், அதாவது உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வீடு, அது குடும்பம், உன்னுடைய சொந்த வாழ்க்கை. கர்த்தர் வீட்டை கட்டாராயில், கர்த்தரை விட்டுட்டு வேற எதெல்லாம் தேடி ஓடி போய் சம்பாதிச்சு சாதிக்கிறேன்னா நடக்காதுன்ட்டார். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளி விழித்திருக்கிறது. கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே எதிரி சூறையாடிட்டு போயிடுவேன். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன தேவைப்படுகிறது? கர்த்தர். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. என் ஜனங்கள் யார் சொல்கிறாரு? ரட்சிக்கப்பட்டவர்களை தான் சொல்கிறாரு. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னு கேட்கணும், கவனிக்கணும், பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தலைவரை நோக்கி பாருங்கள். இங்கே தலைவர்னு சொன்னால் தான் விளங்கும்னாக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். உங்களுடைய மணவாளன் ஆகிய இயேசு, நம்ம மணவாட்டி ஆகிய சபை நம்மை கற்புள்ள கன்னிகை என்று சொல்லியிருக்கிறார். என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே நீங்கள் மணவாளனாகிய இயேசுவுக்கு கற்புள்ள கன்னிகையாய் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்போ ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அது நிச்சயம் செய்யப்பட்டு விட்டது. மீதி பூமியில் இருக்க அந்த நாட்களெல்லாம் மணவாட்டி மணவாளனை நினைத்து கொண்டே வாழுகிறதான ஒரு வாழ்க்கை. இந்த பூமியில் சூழ்நிலைகள் வேறு, அவர் உங்களை தொடர்ந்து பூமியில் வச்சுருக்கிறதுக்கு காரணம் வேறு. நம்ம ஏதோ பணம் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை நல்லா நடத்தினாங்க, இதெல்லாம் அவசியம். ஆனால் தேவன் எந்த நோக்கத்திற்காக என்னை பூமியில் வைத்திருக்கிறார், இந்த தேசத்தில், இந்த ஊரில், இந்த பகுதியில் என் வீடு இங்கே இருக்கும்படி, எனக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்கும்படி இப்படி கொடுத்துருக்கிறாரே, நீ குடியிருப்பின் எல்லைகளை கர்த்தர் குறித்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படி நீங்கள் எங்கே குடியிருக்கணும்னு கூட அதை குறித்து வச்சுருக்கிறாருன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நான் இருந்து நான் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், தேவன் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நம்முடைய இருதயத்தில் கேள்வி கேட்டால் பதில் வந்துடும். நேபுக்கத்நேச்சார் ரட்சிக்கப்பட்டானா இல்லையே தெரில. ஆனால் அவன் யோசித்தானா, நான் எல்லாம் யுத்தம் பண்ணி தேசங்களெல்லாம் பிடிச்சு இவ்வளவு செஞ்சு முடிச்சிட்டேன், ஆனால் இனிமேல் என்ன நடக்கும்னு தெரியலைன்னு. அது ஏன் அப்படி நினச்சாங்கிறதுக்கு ஒரு காரணமும் அங்கே இருக்குது. ஏன்னா அவன் மகன்தான் போக்கடாப்ப. நேபுகாத்நேச்சாருடைய மகன் அவன் ரொம்ப மோசமான ஆள். கர்த்தருடைய ஆலயத்தின் அந்த பனிமுட்டுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து டம்ளர் கப்புக்கு, அதாவது தங்கத்தில் வெள்ளியில் செஞ்சு வச்ச டம்ளர் கப்பு அந்த பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சு இவனுடைய மறுமனையாட்டிகளும் யார் குடித்தாங்களான்னு இருக்குது. கர்த்தரை விட்டுட்டு கர்த்தருடைய பொருள்களை எடுத்து அதை பயன்படுத்தி பேர் சந்தோஷமாக அவங்க இருந்தாங்கன்னு எழுதியிருக்கு. ஏன் ரொம்ப கேவலமான மோசமான, நம்ம பையன் மோசமானவனாக இருக்கானே, நம்ம இவ்வளவு சம்பாதிச்சு வச்சோமே, சரி இனிமேல் என்ன தான் நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு நினப்பில் நேபுகாத்நேச்சார் இருந்திருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த அவன் குமாரன் அவ்வளோ கேவலமாக போயிட்டான்னு எழுதியிருக்கு, பைபிளே எழுதியிருக்கு. அப்படி குடித்தானா அந்த சமயத்தில் தான் ஒரு கை இருப்பு தோன்றி சோற்றில் என்னமோ எழுதிச்சான், மேனே மேனே தெக்கல் உப்பாரிசி, நீ தராசில் நிறுக்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய், உன் தேசம் ரெண்டாக போயிடும்டா அப்படின்னு
அங்கே வசனமும் அப்படி வந்துருச்சு. அவன் அப்படி ஆள், மகனை இப்படி மோசமான ஒருத்தனாக இருக்கானே, என்ன தான் நான் பாட்டுக்கு இவ்வளவு போராடி இந்த தேசத்தை அப்படி உண்டாக்கி வச்சுருக்கிறேன், இப்படி இருக்கானே என்ன தான் நடக்க போகுதான்னு நினச்சிருந்துருக்கிறேன். அன்றைக்கே சொப்பனம். அவன் யாருங்க? அவனுக்கு கர்த்தர் சொப்பனம் காட்டுறார். இன்றைக்கி நீங்கள் விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரே என்ன உடனே அங்கே பதில் வரும். நீ கூப்பிடுவதற்கு முன்னே நான் பதில் செய்வேன்லாம் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். ஆக அவர் கூப்பிட்டோன்னா உடனே அங்கே இருக்கிறார். அவர் அங்கே தான் இருக்கிறார். சில சமயத்தில் நம்ம காது நல்லா கேட்காம, நம்ம கண்ணு நல்லா பார்க்காம, இருதயம் நல்லா உணராமல் இருந்தால் இதை சரி பண்ணணும். உணர்வுள்ள இருதயமாய், கேட்கிற காது உள்ளவர்களாய், காண்கிற கண்கள் உள்ளவர்களாய், எப்பொழுதும் நம்ம இருதயம் கண்ணு காண அப்படி தான் இருக்கணும். அவர் சேஷர்களை பார்த்து சொல்லும்போது, உங்களுடைய கண்கள் காண்கிறவைகளும் உங்களுடைய காதுகள் கேட்கிறவைகளுமாய் இருக்கிறபடியால் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். உங்கள் கண்ணு காது பாக்கியம் உள்ளது தானா? அவர் சொல்கிறத அப்போ கேட்குதா பார்க்குதா? இருதயத்தில் உணர்றீங்களா? நீங்கள் பாக்கியவான்கள். அப்படி கேளாதவங்க பார்க்காதவங்களை பற்றி தான் அவர் கடிந்து கொள்ளுகிறார். கண் இருந்து காணாமலும், காது இருந்து கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும், நான் அவர்களை குணமாக்காமல் இருக்கும்படி அவர்களுடைய இருதயம் என்ன இருக்கிறது? அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கல கேட்கலன்னா அப்போ நமக்கு என்ன இருக்குது? நமக்கு கொழுத்து போச்சு. அந்த கொழுப்பு கரைய வரைக்கும் அப்புறம் நம்மளை போட்டு எங்கேயாவது வறுத்துக்கிட்டு இருப்பார். முதல்ல நம்ம கொழுப்பெல்லாம் கரையணும். நாமளே கொழுப்பு இல்லாமல் உருந்துக்கலாம். நம்ம ஆண்டவரே வேறு எங்கேயும் என் மனசு போகலை, நான் உங்கள்கிட்ட வர்றேன், நான் உங்கள்கிட்ட கவனிக்கிறேன். இன்னும் கொழுப்பு ரொம்ப இருக்கா, ஒரு நேரம் உபவாசம் போட்டுக்கிறேன், அதை கரையணும்ல. வேறு எந்த வேலைக்கு போகலை, உங்கள்கிட்ட உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதை கர்த்தரிடம் திருப்புகிறதுலே தான் விசேஷம் இருக்கிறது. நீங்கள் கர்த்தர்கிட்ட உங்களுடைய மனதை திருப்பினீங்கன்னா அவர் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாரு. கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், சாலமோன் ஏதோ ஜெபம் பண்ணான்னா அது அவருடைய இருதயத்துக்கு உகந்ததாய் பிரியமாக இருந்தது. அதாவது நீ என்ன ஜெபம் பண்ணணும்லான்னு அவர் சொல்கிறார், அதை கரெக்டாக பண்ணிட்டான். பிசாசு என்னமோ சொல்லுது, அதை விட இதான் அவனை போட்டுத்தள்ளு இவனை போட்டுத்தள்ளுன்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. சாலமோன்ட்டே தான். சாலமோன் அவனுக்கு போட்டியாக இருந்த ஆட்களெல்லாம், இவன் ராஜாவான உடனே இவனுக்கு போட்டியாக இருந்த ஆட்களெல்லாம் கொன்னான்னு எழுதியிருக்கா? அப்படி அவங்களை கொண்டு இவங்களை கொண்டு அதே அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு போகிறாங்களா? இல்லை கர்த்தர் என்னமோ சொல்கிறாரே, அப்போ உன்கிட்ட கொடுத்ததை நீ காப்பாற்றிக்கிருவியா? நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது காரணம் இது ஒன்று தான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட கொடுத்தா காப்பாற்றிக்கிருவீங்களா? உங்கள்கிட்ட 1000 ரூபா கொடுத்தா வீடு கொண்டு சேர்ப்பீங்களா? வழியில் அவனா பிட் பாக்கெட் அடிச்சிட்டான்னு நீங்கள் சொல்லுவீங்களா? உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தா அதை காப்பாற்றுவீங்களா? காப்பாற்றாமல் எனக்கு முடியலை அப்படி சொல்லுவீங்களா? முடியலைன்னாக்கா 5 ஏக்கர் கொடுத்தாக்க காப்பாற்ற முடியாதுன்னா சரி உனக்கு 3 ஏக்கராக கொடுக்குறேன் அப்படி சொல்லுவார். 3 ஏக்கர் காப்பாற்ற முடியலன்னா 1 ஏக்கர் தர்றேன்னுவார். 1 ஏக்கர் காப்பாற்றலாம், வீட்டை சுற்றி கொண்டு வந்து தேவையான காய்கறி போட்டுக்கிறதுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லுவார். ஆனால் கொடுத்ததை காப்பாற்றிக்குவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவர் கொடுப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மற்ற ஜாதிகள்லாம் யார்? ஏன் அவங்கள விட்டு நம்மளை உயர்த்தணுங்கிறாரு? அவங்கெல்லாம் வேறு யாரோட டைரக்ஷனில் வாழ்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த பொல்லாத பொய் சொல்லுகிற அந்த பிசாசு கூட்டங்கள் சொல்லுகிற அதை கேட்டு வாழ்கிறாங்க. அந்த ஜனங்கள், அந்த ஜாதிகள். அதனால தான் கர்த்தர், நீ ஏன் ஜனமா, நீ ஏன் ஜாதி தானா, நீங்கள் அவர் ஜாதி தானா? எல்லோரும் ஜாதியை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு ஜாதியை இவர் வேறு பேசிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய ஜாதி தானா? அவருடைய ஜனந்தானா? நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் தானா? ஆமாம். அப்போ அவருடைய குடும்பத்தில் அவருடைய ஜாதி ஜனமாக நீங்கள் இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் இருக்க ஜாதி ஜனங்களை காட்டிலும் வேறு எதையோ ஆராதித்து கொண்டு இருக்கிற உலகத்தில் இருக்க ஜாதி ஜனங்களை பார்க்கலும் ஏன் பிள்ளைகளை ஏன் ஜாதியை நான் உயர்த்துவேன். அவருக்கு ஒரு பெரிய வைராக்கியம் இருக்குது. நமக்கு வைராக்கியம் இருக்கோ இல்லையோ,
அவருக்கு வைராக்கியம் இருக்குது. என் வார்த்தை சொன்ன முடியும்னு கேட்ட, கரெக்டாக போயிட்ட, இதெல்லாத்தையும் உனக்கு தந்துடுறேன் பார் அப்படிங்கிறார். ஆனால் நம்ம ஆட்களே விவரம் இல்லாமல் போய் பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஏதாவது வேலையை செஞ்சிடுறாங்க. கொடுத்ததை காப்பாற்றிவியான்னு கர்த்தர் கேட்டால், கொடுத்தா வாங்கி கொண்டு போய் பிசாசிட்ட கொடுத்துட்டு வந்துட்டான்னா, ஆதாம் அதைத்தாங்க செஞ்சான். கர்த்தர் இந்த பூமியெல்லாம் ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தா இதை கொண்டு போய் பிசாசிட்ட கொடுத்துட்டு வந்துட்டான். இவனுக்கு என்னத்தை கொடுக்கணும்? எதுவும் கொடுக்கணுமா? என்னத்தை கொடுத்தாலும் மறுபடியும் பிசாசிட்ட தான் கொண்டு போய் கொடுப்பேன். இவன்கிட்ட எதுவும் கொடுக்கணுமா? நான் கடவுளாக இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன். நான் கடவுளாக இருந்தால் ஆதாமுக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே கொடுக்க மாட்டேன். அதனால அவர் என்ன பண்ணார், சரி தப்பிச்சு வர்றதுக்கு வழி இருந்தால் ஒன்று செய்யலான்னு சொல்லி அங்கே ஒரு ஆடு அடித்து அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து, நான் உன்னை கை விட்டுறல, நீ என் கூட இரு அப்படி சொல்லி அங்கே பேசியிருக்கிறாரு. அதை நினைத்து பாருங்கள். அவர் உங்களை மேலும் மேலும் வளர பண்ண விரும்புகிறார். அவர் உயர்த்துவார். ஆனால் அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை காத்து கொள்ளுவோமா அப்படியே ஒரு கேள்வி வருகிறது. நமக்கு ஏற்கனவே இருக்கிற குடும்பத்தை ஒழுங்காக காத்துக்கொள்ள முடியல, பொருளாதாரத்தை காத்துக்கொள்ள முடியல, வேலையை காத்துக்கிற முடியல, நல்ல நண்பர்களை காத்துக்கொள்ள முடியல, சர்ச்சுக்கு போக்குவரத்தாக இருக்கக்கூடிய அந்த நல்ல வாழ்க்கையை நம்ம காத்துக்கொள்ள முடியலைன்னா வேறு எதை கொடுக்கறது? வேறு எதையும் கொடுக்க முடியாது. நானே கடவுளாக இருந்தால் உனக்கு இவ்வளோதான்ப்பா அப்படி சொல்லிடுவேன். ஆனால் இதுக்கு மேலே கொடுத்து ஒரு ஆள் சொல்கிறேன், இதுக்கு மேலே பணக்காரனானேன்னா கெட்டு போயிடுவேன் சொல்கிறேன். ஐயா, பணக்காரனானா கெடணுமா? அப்போ இவனை கெடுக்கணும்னாக்க பணம் வந்தால் போதுமா? இந்த பிசாசு உனக்கு ஒரு லாட்டி சீட்டு உலக வச்சுருவான்ல, இவ்வளவு லேசாக கெட்டு போயிடுவாங்களா? என்ன அநியாயமாக இருக்குது? ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சிங்னு இந்த நம்ம சபைகளில் பெந்தகோஸ்தே வட்டத்தில் ஒரு கூட்டம் பேசுது. பொல்லாதது ப்ராஸ்பெரிட்டியை பற்றி பேசுகிறாங்க, பொல்லாதவங்க அப்படின்னு. அவர் தான் இந்த 112 சங்கீதத்தில் எழுதி வச்சுருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா எனக்கு வேண்டான்னு சொல்கிற ஆளை என்ன செய்ய? அவர் தான் என்ன செய்வார் பாவம்? ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இவனை இப்போ ஐஸ்வர்யவனாக்குனா நான் கெட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறானே. ஏன்டா உன்னை ஐஸ்வர்யவனாக்குனா நீ இந்த கர்த்தருடைய காரியங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்கிறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை தந்தால் நீ நல்லா செய்ய வேண்டியதானேன்னா எல்லாத்தையும் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் செலவு பண்ணலாம். நீ உன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு செலவு பண்ணலாம், சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுக்கு செலவு பண்ணலாம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுக்கு ஏதாவது விதத்தில் நீ பயன்படுத்தலாம். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு கணக்கு வருது. அப்போ ஏழைகளுக்கு இறங்குறத பற்றி பேசுகிறாரு. இல்லாதவனுக்கு கொடுக்கறதுக்காக நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி எபேசியர் 4வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. இல்லாதவனுக்கு கொடுக்கறதுக்கு நீ சம்பாதிக்கலான் இருக்கு. ஆனால் சம்பாதிச்செல்லாம் மூட்டை கட்டி வச்சுருந்தாதான் ஒருத்தருக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன். பார்த்துக்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற புறங்கையால் கூட நான் காக்காயை ஓட்ட மாட்டேன், அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற சோறு பறந்து போயிடும் அப்படி நினைக்கிற ஆளை என்ன செய்கிறது? சும்மா ஒரு அடையாளத்துக்காக தான் நான் கிறிஸ்மஸ் சர்வீஸ் டைமில் அந்த காணிக்கை நீங்கள் கொண்டு வந்திருந்தா அதை கர்த்தருடைய காரியமாக ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு பயன்படுத்திக்கன்னு ஒரு இண்டெக்ஸ் ஒரு அளவுக்கு ஒரு காரணத்துக்காக தான் சொன்னேன். இதை உங்களுக்கு தெரியணும். இது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் நம்ம யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அது கர்த்தர் சொல்கிறாரோ அப்படி செய்யணும். நீங்கள் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க வருமானம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நம்புறீங்க? ஆமாம். எந்த கிணத்துல தண்ணி இறைக்கப்படுகிறதோ அங்கே தண்ணீர் அதிகமாக ஊறி வரும். அப்போ அதை உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். அதை கர்த்தருடைய மகிமைக்காக பயன்படுத்துனீங்கன்னா உங்கள்கிட்ட அதிகமாக கொடுப்பார். இதுக்கு மேலே பயன்படுத்த மாட்டீங்கன்னு அதோடு நிறுத்திக்கிறாரு. இருக்கிற ஐஸ்வர்யத்தை பொருளாதாரத்தை எதுனாலும் கர்த்தருக்காக எந்த விதத்தில் பயன்படுத்தினா நல்லா இருக்குன்னு உங்கள் இருதயத்தில் தோணுதோ, ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நீங்கள் செயல்படுத்துவீங்கன்னா நிறைய பணம் உங்கள் வழியாக வந்து போகுங்க.
கர்த்தர் அப்படி செய்வார். அவர் நல்லவர். பூமியுள்ள சகல ஜாதிகளிலும், அவங்கெல்லாம் வேறு ஜாதிகள், வேறு, இது விசுவாசிகள் ஜாதி, அது வேறு ஜாதி. சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக, அவங்க வேறு என்னத்தையோ வணங்கி ஆராய்த்து கொண்டு இருக்கிறவளை காட்டில் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். இவருக்கு இதெல்லாம் இது சொன்னதை வாஸ்தவர் பாடுதான். ஓ, கர்த்தருக்கு நம்ம மேலே இவ்வளோ வைராக்கியம் இருக்கா அப்படின்னே நமக்கு தெரியுது. நம்ம மேலே அவருக்கு அவ்வளோ வைராக்கியம் இருக்குது, நம்ம மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அவர் கேட்டால் நான் உன்கிட்ட சொன்னபடி கரெக்டாக செய்வேன்னு உண்மையுள்ள ஆளாக இருக்கேன்றாரு. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாருங்கிறது ஏன் நமக்கு உண்மையாக இருக்கணுமாக்க? நம்ம என்ன பெரிய எந்த எண்ணத்தில் எங்கேருந்து கொண்டு வந்தோம்? ஆனால் அவர் நமக்கு உண்மையாக இருக்கேன்றார். அவங்கள்ட்ட சொன்னா செய்வேன்றார். இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எழுதியிருக்கணும், இந்த வசனம்லாம் சொன்னேன்னா, இதை நீ நம்பினேன்னா அதெல்லாம் வந்துடும்ன்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதை விசுவாசிக்கிறது கூட முதல்ல தெரியணும், என்னத்தை விசுவாசிக்கிறதுன்னு. என்னத்தை விசுவாசிக்கணும்? ஒழுங்காக பைபிள் வாசிக்கணும். ஒழுங்காக பைபிள் வாசிக்கணும். அதில் என்னமோ பேசிடுறோம் உங்ககிட்ட. இப்போ நம்ம எல்லோரும் விவசாயத்தில் இல்லை. பைபிளில் விவசாயிகளை பற்றி ரொம்ப அதிகமாக எழுதியிருக்கு, ஆடுகளை மாடுகளை பற்றி எல்லாம் எழுதியிருக்கு. அப்போ நம்ம எல்லோரும் விவசாயிகள் இல்லை. ஆனால் நம்முடைய தொழில் கேட்டார் போல், நம்முடைய வாழ்க்கை கேட்டார் போல் என்னத்தையும் ஒன்று நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஏன் அப்படி ஒரு ஆசை? சகல ஜாதிகளை காட்டிலும் உங்களை மேன்மையாக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களை பொறுத்ததுன்றார். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தா, உண்மையாக செவி கொடுத்தா பார்த்துக்க, சகல ஜாதிகளில் நான் உன்னைய மேன்மையாக வைப்பேன்றாரு. நம்புறீங்க? நான் நம்புவேன். 10வதுக்கு ஒரு லிஸ்ட்டு பின்னாடி சொல்கிறாரு, இன்னெல்லாம் செய்வேன்னு. அந்த 14 வசனங்களில் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உனக்கு பலிக்கும். நீ அதை தேடி ஓட வேண்டாம், அது வரும் உன்னை தேடி, அது வந்து உனக்கு பலிக்கும்ங்கிறாரு. அதாவது இவர் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கிறாரு. நீங்கள் அமர்வீங்களான்றார். உட்காருவீங்களா? ஏன்ட்ட உட்காருவீங்களா? ஏன்ட்ட உட்காருங்க, நான் என்ன சொல்கிறேங்கிறது முதல்ல கவனிங்க. இல்லை அவசரமாக இருக்குது போ. ஐடியா கொடுக்கறது இவர், ஆனால் அவசரமாக ஓடுறேன்னா இப்போ வேறு ஐடியா தான் கேட்கணும். வேறு பொல்லாத பிசாசு பிடிச்சவன் அந்த இந்த உலக ஞானி அவன் வந்து அவர் ரொம்ப அனுபவசாலிங்க. போ, அது நல்லதா? அது பலிக்கும், ஆனால் அது நல்லதா? கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ இதுதான் உனக்கு நல்லதும், இது பலிக்கும், உன்னைய நல்லா இருக்க வைக்க, உன்னைய வாழ வைக்க. இவர்கிட்ட உட்காரணும். இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் இப்படி வாசிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அது அடுத்த வாரத்தில் ஒரு வேளை பிரிண்ட் அவுட் ஆகி கேட்குறவங்களுக்கு காப்பீஸ் கொடுக்கப்படும், எடுத்து வாசிக்கலாம். பால் பையன் அவன் ஒரு ப்ரோக்ராம் போட்டு வாசிக்கிட்டு இருக்கிறான். இவ்வளோ இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இதை வாசித்து பிடிக்கணும்னு அவன் ஒரு ப்ரோக்ராம் போட்டு வாசிக்கிட்டு இருக்கிறான். அன்றைக்கி பாப்பாவை ட்ரிச்சியில் போய் சிங்கப்பூர் போக ஃப்ளைட்டில் ஏற்றி விட போனோம். குறுக்க நறுக்க என்னத்தையோ பேசிக்கிட்டே இருந்தேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். இல்லை அது இல்லை இப்படின்றான். எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். அதை வாசிச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி இருக்கிறாங்க, அது இருக்கணும் எல்லாம் தெரிஞ்சு அவன் ப்ரோக்ராம் போட்டு வாசிக்கிறாங்கிறது சந்தோஷம். அவன் வேறு மாதிரி ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கான். அவங்க ப்ரோக்ராம் படி எதை ஒன்று வாசித்தா பைபிளில் வேறு எங்கெல்லாம் அது மாதிரி இருக்கா சம்மந்தப்பட்டதெல்லாம் உடனே வாசிச்சுட்டு வரணும். அதெல்லாம் அந்த இதில் வருது. இதில் இப்போ உங்களுக்கு ரெகுலர் ரீடிங்கில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடையும் ஒரே சமயத்தில் முடிக்கிறதுக்கு என்ன சங்கதின்னு போட்டு வச்சுருக்கிறாரு. ஆனால் இது சம்மந்தப்பட்ட வசனத்துக்குள்ளேயே நம்ம தியானம் பண்ணவும் மெட்டீரியல் இருக்கும். கர்த்தர் வேறு ஏதாவது பேசினார்னா அதை தியானிக்கவும் நமக்கு டைம் கொடுக்கணும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தரை கனம் பண்ணுகிற நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள்.
அவர் உங்களை கனம் பண்ணுறேன்றாரு. எனக்கு அவர் நம்மளை கனம் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன இந்த கௌரவிப்பார்னு ஒரு பாட்டு ஒன்று மேபி அடுத்த வாரத்தில் போடுவோமா, அது நம்மளை கௌரவிக்கிறாராம். அது என்ன நம்மளை கௌரவிக்கிறது அப்படின்னு நம்ம யோசித்தா, யோசுவா பற்றி கருத்தை சொல்கிறப்ப, உன் ஜனங்கள் எல்லோரும் உன்னை நம்ம நம்புகிறபடி வைக்கிறேன் நான், அவங்க எல்லாத்துக்கு மேலே உன்னை நான் உயர்த்துவேன் அப்படின்னு யோசுவாட்ட சொல்கிறார். அது அவசியமானா அது அவசியம்னு அவர் நினைக்கிறார். அதுபோல் மற்ற எல்லார காட்டிலும் உங்களை உயர்த்துறது, மற்ற ஜனங்கள் முன்னாடி உங்களை கனம் பண்ணுறது அவருக்கு அது முக்கியமாக தெரியுது. அதை செஞ்சிருவார். அவன் என்னுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறபடியால் நான் அவனை கனப்படுத்தி உயர்ந்த. சங்கீதம் 91 எடுத்து கடைசியில் வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 91 வசனம் சொல்லுங்க. 14. ஆமாம், 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். எந்த இக்கட்டில் மாட்டி கிடந்தாலும் சரி, இக்கட்டில் கிடக்கிறானா அவன் என் மேலே வாஞ்சையாக இருக்கிறான், அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துறது. யாரை கனப்படுத்துறது? இப்போ நம்ம அவரை கனம் பண்ணணும் எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரே கரெக்டு தான், அதெல்லாம் செய்யணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறார், நான் உன்னையே கனப்படுத்துகிறேன் அப்படின்றாரு. எங்கள் யோசுவாவில் ஒரு வசனத்தை காட்டுறேன். யோசுவாவில் 3:7 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அது அவருக்கு அவசியமாக இருக்குது. ஏன்னா இந்த ஜனங்கள்லாம் இவன் சொல்கிறத கேட்கணும். மோசே தேவனுடைய வழிகளை அறிஞ்சிருந்தானா, இஸ்ரவேலர் தேவனுடைய கிரிகளை மட்டும்தான் கண்டாங்களாம். அப்போ தேவனுடைய வழிகளை அறிஞ்ச ஆள் தான் என்ன செய்யணும், ஜனங்களை என்ன செய்யணும்னு சொல்லுவான். மோசே அப்படி இருந்தது போல் யோசுவா நீ அப்படி இருப்பேன்னு சொல்லி இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு. அப்புறம் இங்கே பின்னாடி இன்னொரு இடத்துல 5:9 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உன்மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். எத்தனை பேருக்கு இந்த வசனம் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி தெரியுது? இது நாள் வரைக்கும் இருந்த எகிப்தின் நிந்தை இனிமேல் என்கிட்ட இருக்காதுன்னு நம்ம இருதயம் இப்போ நம்பலைன்னா கூட நம்பணும். நம்ப மாட்டேங்கிற சொல்கிற இருதயத்தை சவுண்டி கேளு நம்பு அப்படி சொல்லணும். அப்படி சொல்லலாமான்னா ஆமாம், தாவீது அதுக்கு என்னமோ எழுதியிருக்கான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய நன்மைகளை செய்த நன்மைகளை மறவாதை. சொன்னபடி கேளுன்னு தான் இருதயத்துக்கே சொல்கிறான், தன்னுடைய ஆத்மாவுக்கு சொல்கிறான். இப்போ நீங்கள் அதை கேட்டு இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன் என்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போடுகிற கர்த்தர் இன்று உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அதனால தான் அந்த இடத்துக்கே கில்கால்னு பேர் வந்துச்சுன்னெலாம் எழுதியிருக்கு. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிந்தைகள் இனி உங்கள் மேல் இராது. சுற்றிலுமாக இருக்கிற சகல ஜாதிகளும் உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னை கனம் பண்ணுகிற கர்த்தர், உன்னை கனம் பண்ணுகிற கர்த்தர். நான் யோசிப்பேன், நம்ம தான் கர்த்தர்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு. ஆனால் அவர், நான் உன்கிட்ட உண்மையாக இருந்திருக்கிறேன்ல இது வரைக்கும்,
இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட உண்மையாக இருந்திருக்கேன்ல, நான் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கேன்ல, உனக்கு இப்படி செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன்ல அப்படி சொல்கிறாரு. ஆனால் நம்ம எங்கே அவரை நம்பாமல் போனோமோ அங்கே தான் நமக்கு கேடு பிரச்சனைகள்லாம். அதனால் இந்த வசனம் இந்த வருஷம் பூரா இது அங்கே தொங்கிட்டு இருக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இது கர்த்தருடைய சித்தமா? எனக்கு விசுவாசிக்க முடியல, ஆனால் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசிக்க ஏது இல்லாதிருந்து ஒருத்தர் விசுவாசிச்சான்னு எழுதியிருக்கு. ஒருத்தன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகில என்னுடைய அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டு அவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். அப்போ நம்ம இருதயம் விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னால் சொண்டிக்காடு அடங்கு, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு அப்படி சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இருதயத்துக்கு நம்மளே போதிக்க வேண்டிய அவசியத்துக்குள்ள இருக்கிறோம். நம்பு, கர்த்தர் சொன்னதை நம்பு. ஒரே தலைமுறையில் எல்லாம் நடக்குங்க. நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது இந்த உலகம் இருந்த நிலைமை வேறு. ஆனால் இப்போ இதுக்குள்ளே நான் எவ்வளவோ ராக்கெட்லாம் விட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. கட்ட வண்டி தாங்க ஓடிச்சு, பழைய தான் வண்டி சக்கரமாக சுற்றி போட்டு கடை சுற்றி ஒரு இரும்பு தகடு போட்டு வச்சுருப்பாங்க, அதுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரே தலைமுறையில் இவ்வளோ பெரிய மாற்றங்களா? இதுக்கு முன்னாடி உலகத்தில் நடந்த இந்த மாதிரி காரியங்கள் உலகத்தில் இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லை. இது கடைசி தலைமுறை. அதனால் வினோதமான காரியங்கள்லாம் நீங்கள் கேட்குறீங்க. இந்த வினோதங்களை பார்த்து கர்த்தரை விட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் தான் இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு உண்டாக்குறதுக்கு இவனுக்கு அறிவையும் புத்தியையும் ஞானத்தையும் கொடுத்தார். இதெல்லாம் கர்த்தரிடத்துலேருந்து வந்தது. இப்போ நமக்கு உனக்கு நான் என்ன செய்வேன்னு கர்த்தர் உங்களிடத்துல பேசி கொண்டு இருக்கிற அந்த காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். டேக் டைம் டு சிட் வித் காட். கிவ் காட் த குவாலிட்டி டைம். அவருக்கு நல்ல ஒரு தரமான நேரத்தை கொடுங்க. இங்கேயும் மன சிதறல் இல்லாமல் அவரை மட்டும் நோக்கி பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள வெளிப்பாடு வரும், அதை அவர் செஞ்சு முடிச்சிருவார். சும்மா எனக்கு இந்த வரம் வேணும் அந்த ஒரு மண்ணாங்கட்டி வரமும் வேணாம், அவரே கொடுப்பார். வேணுங்கிறப்ப அவர் வரத்தை கொடுத்துக்கிடுவார். ஆனால் நம்ம தேட வேண்டியது அவரை போன்ற குணாதிசயம், ஆவியின் கனி. நம்ம தேட வேண்டியது ஆவியின் கனி. வரம் அவர் கொடுப்பார், அது கொடுக்குறப்ப கொடுத்துக்கிடுவார். ஆனால் ஆவியின் கனி உடையவர்களாக இருந்தோம்னா அது எப்போ வருது? அவருடைய வசனத்தை தியானித்து நாம் அவரை மாதிரி மாறிக்கொண்டு இருக்கும்போது ஆவியின் கனி தேவனுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே வந்துடும். நீங்கள் அப்படி மாறுங்க, மீதியெல்லாம் அவர் நடத்திக்கிடுவார். சாலமோன் நல்லா ஜெபம் பண்ணான்னு சொன்னார். அவர் என்ன ஜெபம் பண்ண சொன்னாரோ, எப்படி ஜெபம் பண்ணால் அவருக்கு பிடிக்குமோ அதை பண்ணிட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எது உத்தமமாக நல்லதாக தெரியுமோ அதை செய்யணும். ஏன்னா நம்மகிட்ட சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே. நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்க, வாழ்க்கையின் தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரு. அதில் படிப்படியாக முன்னேறதுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தான் நடத்துவார். ஓட்டத்தை முடித்தேன்னு ஒருத்தன் சொன்னான், நம்மளும் ஓட்டத்தை முடிக்கலாம். அவர் வரும்போது நான் அவரை அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் செத்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு எல்லாம் செத்த ஒருபாடு எல்லோரும் ஐயோ பாசு செத்து போயிட்டாரு, இந்த பாசு சாக மாட்டார், அதனால் பாசு செத்து போயிட்டா என்ன பண்ணுறது, அந்த நினைப்பே பிசாசு கொண்டு வர்றது. ஆனால் நானும் சாக மாட்டேன். ஆனால் நான் செத்து போயிடுவோன்னு எனக்கு நான் நினைக்கிற அளவுக்கு பல சூழ்நிலைகள் எனக்கு வந்துச்சு. அவர் அந்த ஒவ்வொரு சமயத்துலேயும் இல்லை இதுக்கு நான் இடம் கொடுக்கல அப்படி சொல்லி, எப்படி கர்த்தர் எலியாவுக்கு ஏன்டா நான் சாகிறதுக்காக உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்லி சூறச்செடிக்கல் படுத்து கிடந்தவனை சாப்பாடு கொடுத்து வாடா கூட்டி போய் கடைசிக்கு பார்த்தா மரண யோர்தானை ஜெயித்து மரணத்தை ஜெயித்தவனாய் மரிக்காமல் பரலோகத்துக்கு போனான். என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள், உயிரோடு என்னை விசுவாசிக்கிற எவனோன்னு மரியாமலும் இருப்பான். இதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சார்? எனக்கு தான். உங்களுக்கு எழுதி வச்சாரா? யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு அதுதான். ஸோ பிலீவ் காட். கர்த்தரை நம்புங்கிறது தான் இன்றைக்கி செய்தி. ஏன்னா அவர் உண்மையுள்ளவராக இருப்பார். இது வரைக்கும் உண்மையாக இருந்திருக்கிறாரு, இனியும் உண்மையாக இருப்பார். நம்பிக்கைக்குரிய ஆள் ஒரே ஒரு ஆள் இவர் தான். ஏன்னா இவர் தான் பொய்யுரையாதவர். நேற்று சொன்னேன்டா இன்றைக்கி முடியலடா அதெல்லாம் கிடையாது. சொன்னேன்னா செஞ்சே விடுவேன் பார், சொன்னேன்னு அதை செய்வேன் அப்படி சொல்கிற கர்த்தர் உங்களுக்கு இருக்காரா? ஓகே, எல்லாம் எலிஞ்சவம் பண்ணலாம்.
கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் உண்மை உள்ளவர். உம்முடைய பிள்ளைகளை நீர் கனம் பண்ணுகிறீர். சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைக்கிறீர். எகிப்தின் நிந்தை, இது நாள் வரைக்கும் இருந்த எகிப்தின் நிந்தையை உன்னை விட்டு புரட்டி போடுகிறேன் என்று சொன்னீரே. நீர் உண்மையாக இருக்கிறவர். நாங்கள் உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன், அது உண்மைதான். ஆனால் நாங்கள் உண்மையாக இல்லாமல் போனாலும் நீர் உண்மையாக இருக்கிற தேவன். அதனால் நாங்கள் உண்மையை நம்புகிறோம். நீரே எங்களுடைய ஜீவன், எங்களுடைய சமாதானம். நீர் எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட நீர் வந்தேன் என்று சொன்னீர். எஸ், நான் அதை அங்கீகரிக்கிறேன். சபை மக்கள் எல்லாரும் அங்கீகரிக்கிறார்கள். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், வானத்துக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் பரிபூர்ணமாய் உம்முடைய பிள்ளைகளிடத்தில் உண்டாயிருக்க கடவுது. கர்த்தருடைய வார்த்தை, வசனம், அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும். இவர்களுக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் மறைய கடவுது. அது உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய வார்த்தையினாலே உம்முடைய பிள்ளைகள் நல்லா சுகமாகட்டும், பலன் அடையட்டும், எழும்பி பிரகாசிக்கட்டும். இந்த பூமியில் நீர் வைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றும்படி இருக்கட்டும். பிசாசு வந்து ஆளை திருட பார்க்குறான். திருடுவதற்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. கர்த்தர் எல்லாரையும் காக்கிறீர். இயேசு ஒரு இடத்துல சொன்னீர், நீர் எனக்கு தந்த யாவரையும் உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டு வந்தேன். இயேசு நீர் அப்படி சொன்னீர் அல்லவா? கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எனக்கு தந்த யாவரையும் உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்து கொண்டு வந்தேன். கேட்டின் மகனாயே அவன் கெட்டுப்போனானே அல்லாமல் வேற ஒருத்தர் கெட்டு போகலை. அப்படியெல்லாம் நீர் கர்த்தர் சொன்னீரே. நீர் காத்துக்கொள்கிறவராக இருக்கிறீர். இன்றும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்கிறவராக இருக்கிறீர். நான் உம்முடைய வார்த்தையினாலே அதை சொல்லி இவர்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே சுகபலனோடு கூட, தெளிந்த புத்தியோடு கூட கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையை வாழும்படி இவர்களை காத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும் நடத்தும். இங்கே எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.